ஆர்எம்கேவி வெட்டிங் சில்க்ஸ் வழங்கும் வரம் தருவாய் இறைவா. ஸ்ரீ வித்யோபாசனா சக்தம் ஸ்ரீ வித்யாபீடபூஷணம் ஸ்ரீ வித்யாபினவம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணானந்த சத்குரு. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒவ்வொரு விடியலும் உற்சாகமாகட்டும், ஒவ்வொரு கணமும் மகிழ்ச்சியாகட்டும், ஒவ்வொரு நாளும் வெற்றியாகட்டும். சபரிமலை சாஸ்தா அருள் நிறைந்த ஐயப்பனுடைய வரலாற்றை ஒவ்வொரு விடியற்காலையிலும் நாம் தொடர்ந்து சிந்தித்து கொண்டே இருக்கிறோம். ஐயப்பனுடைய அருள் வரலாற்றிலே மகிழ்ச்சியை நீங்கள் சம்ஹாரம் செய்ய வேண்டும் என்று தேவரும் மூவரும் வந்து கேட்கிற பொழுது அந்த மகிழ்ச்சி யார் என்று தெரிந்து கொள்வதிலே நாமும் ஆர்வமாக இருக்கிறோம். மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய பெண் அரக்கி எருமை தலையோடு மனித உடலோடு தேவலோகத்தையே கட்டி ஆட்சி செய்து கொண்டிருக்கிறாள். தேவாதி தேவர்கள், இந்திராதி தேவர்கள் எல்லாம் தேவலோகத்தை விட்டு எங்கோ சென்று மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அரக்கி எவ்வாறு தோன்றினாள், இந்த உலகத்திற்கு எவ்வாறு வந்தாள், இத்தனை வரங்களை எவ்வாறு பெற்றிருக்கிறாள்? ராம்போ என்று சொல்லக்கூடிய அந்த அரக்கன் நீண்ட நாள் தவம் செய்தான். எருமை உருவத்தோடு தன்னுடைய தேவியை கலந்தான். அப்பொழுது எருமை தலையும் மனித உடலுமாக ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அந்த பெண் குழந்தை பிறந்த அந்த சூழ்நிலையிலேயே, கர்ப்பத்திலே இருந்து நழுவி விழக்கூடிய அந்த சூழ்நிலையிலேயே அந்த ஆணும் பெண்ணுமாக இருந்த அரக்கர்கள் இறந்து போனார்கள், மாண்டு போனார்கள். சிவபெருமானுடைய பேரொருளை வேண்டி தனக்கு ஒரு பெண் மகவு வேண்டும் என்று தவம் செய்தான் ஒரு அரக்கன். அந்த அரக்கனுக்கு ஒரு பெண் குழந்தை தேவைப்பட்டது. இங்கே ஒரு அரக்கி பெற்று போட்ட பெண் குழந்தை இங்கே வளர முடியாமல் தவிக்கிறது. இந்த சூழ்நிலை தான் சிவபெருமான் தோன்றி சொன்னார், கரம்பன் என்று சொல்லக்கூடிய அசுரனே, நீ ஒரு பெண் மகவை வேண்டி தவம் இருக்கிறாய். நீ இந்த கானகத்திற்குள் செல். ஒரு பெண் மகவு, ஒரு அரக்கி, ஒரு அசுரகுல பெண்மணி அங்கே தோன்றி இருக்கிறாள், அவளை வளர்த்து வா என்று சொன்னார். நிறைய ஆண் மக்கள் இவள் ஒருத்திதான் பெண் என்பதாலே மிகுந்த சந்தோஷத்தோடு அந்த அரக்கியை வளர்க்கிறார்கள். தேவர்களை காட்டிலும் அரக்கர்கள் தவம் செய்வதிலே கெட்டிக்காரர்கள். மனதை ஒருமுகப்படுத்தி மிக கடுமையாக தவம் செய்வார்கள். இந்த மகிழ்ச்சியினுடைய சகோதரன்தான் மகிஷாசுரன். மகிஷாசுரன் உலகத்தையே கட்டி ஆண்டான். தேவராலும் மூவராலும் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஒரு பெண் சக்தியினாலே தான் அழிக்க முடியும் என்ற வரத்தினாலே எல்லோரும் வேண்டிக் கொள்ள மகிஷாசுரனை தேவி சம்ஹாரம் செய்தாள். அதுதான் நவராத்திரி என்று சொல்லக்கூடிய அற்புதமான வரலாறு. 9 இரவுகள் உன்னை துதித்தோம், ஒளியாம் வெற்றியை தசமியில் தந்தாய் என்று ஒரு பாடல் சொல்லும். அப்படி 9 நாட்கள் விரதம் இருந்து தேவி மகிஷாசுரனை சம்ஹாரம் செய்தாள். பைரவி, பஞ்சமி, பாசாங்குசை, பஞ்சபாணி, வஞ்சர், உயிரவி, உண்ணும் உயர், சண்டி, காளி, ஒளிரும் கலா, வைரவி, மண்டலி, மாலினி, சூலினி என்றே செய்ரவி நான்மறை சேர் திருநாமங்கள் செப்புவரே என்று அம்பிகையினுடைய திருநாமத்தை வேதங்களெல்லாம் எடுத்து சொல்லும். அப்படி மகிஷாசுரனை சம்ஹாரம் செய்து இந்த உலகத்திற்கு மீண்டும் தேவர்களுக்கெல்லாம் வாழ்க்கையை கொடுத்தாள் தேவி. அப்படிப்பட்ட பராசக்தியினுடைய மிகப்பெரிய பராக்கிரமத்தினாலே மகிஷாசுரன் மாண்டு போனான் என்ற செய்தியை கேட்டு அசுர குலம் கலங்கி போய் நின்றது. அவனுடைய சகோதரியாக இருக்கக்கூடிய மகிஷி மீண்டும் இந்த ஆட்சியை தான் கைப்பற்ற வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய நோக்கத்தோடு இந்த உலகத்திலே அந்த நாற்காலிக்கு அவ்வளவு பெரிய சக்தி இருக்கிறது. உங்களுக்கு தெரியும் அல்லவா? ஒரு சின்ன பதவி என்றாலும் கூட அந்த நாற்காலியை விட்டு கொடுக்க யாரும் தயாராக இல்லை. தவத்திரு குன்றக்குடி அடிகளார் அவர்கள் சொல்லுவார்கள், பதவியில் இல்லாத பொழுது இருக்கிற சாதாரண மனிதனை விட பதவியிலே போய் அமர்ந்து விட்டால் அவன் நாற்காலியை விட விரைப்பாக இருக்கிறான் என்று சொல்லுவார். அப்படி அந்த பதவி இருக்கிறதே அத்தகைய மிகப்பெரிய போதையான ஒரு விஷயம். மற்றவற்றையெல்லாம் போதை என்று இந்த உலகத்திலே சொல்லுகிறார்கள். மீண்டும் அசுரகுலத்தை புதுப்பிக்க வேண்டும், நம்முடைய ஆட்சி கொடிகட்டி பறக்க வேண்டும் என்று மகிழ்ச்சி தவம் பண்ணுகிறாள். பிரம்மதேவனை நோக்கி நீண்ட காலம் தவம் இருக்கிறாள். பிரம்மதேவன் காட்சி கொடுக்கிறாள். பிரம்மதேவனிடத்திலே அவள் கேட்கக்கூடிய வரம் இதுதான், எனக்கு மரணம் வரக்கூடாது. இந்த உலகத்திலே ஒரு உயிர் தோன்றினால் அந்த உயிர் அழிந்துதான் ஆக வேண்டும். அது உலகத்தினுடைய நியதி. மரணம் இல்லாத வாழ்வு உனக்கு கிடைக்க வாய்ப்பே இல்லை, வரத்தை மாற்றிக்கள் என்று சொல்லுகிறாள். எப்பொழுதுமே அரக்கர்கள் வரம் கேட்பதிலே கெட்டிக்காரர்கள். அவள் சொன்னாள், என்னுடைய ஒவ்வொரு மயிர்காலிலிருந்தும் நான் நினைக்கிற பொழுதெல்லாம் என்னை போன்ற மிகப்பெரிய சக்தி வாய்ந்த அரக்கிகள் உருவாக வேண்டும், மகிழ்ச்சிகள் உருவாக வேண்டும். இன்னொன்று, நான் சிவபெருமானும் மகாவிஷ்ணுவும் இணைந்த ஒரு மாபெரும் சக்தியால் மட்டுமே அழிக்கப்பட வேண்டும். அவர்கள் 2 பேரும் இருக்கக்கூடிய சக்தி இருக்கிறதே, அது 12 ஆண்டுகள் இந்த உலகத்திலே மனித வடிவத்திலே நடமாட வேண்டும். மனித வடிவத்திலே நடமாடக்கூடிய அந்த மனித உருவத்திலே இருக்கக்கூடிய ஒரு ஆண்மகனால் தான் சிவபெருமானும் மகாவிஷ்ணுவும் இணைந்திருக்கக்கூடிய மாபெரும் சக்தி வாய்ந்த அந்த ஆண்மகனாலே தான் நான்
இந்த உலகத்திலே இருந்து அகற்றப்பட வேண்டும், அவனால் தான் எனக்கு மரணம் சம்பவிக்க வேண்டும். அவளுடைய நினைப்பு சிவபெருமானும் மகாவிஷ்ணுவும் இணைந்து எப்படி ஒரு பிள்ளையை தர முடியும் என்பது அவர்களுடைய நினைப்பு. ஆனாலும் இறைவன் நினைத்தால் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் அல்லவா? உலகத்திலே நாம் ஒன்று நினைக்கிறோம், வேறொன்று நடக்கிறது. தான் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்க என்று சொல்லுகிறார்கள். அதைத்தான் உலகத்திலே இறைவனுடைய சித்தம் என்பதை தெரிந்து கொள்வதற்கு நமக்கு என்ன சக்தி இருக்கிறது? இறைவன் நினைத்தால் எது வேண்டுமானாலும் நடக்கும். ஆனால் அரக்கர் குலத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் எப்படித்தான் வரம் கேட்பார்கள்? இரணியன் அப்படித்தான் கேட்டான். வானத்திலே சாகக்கூடாது, பூமியிலே சாகக்கூடாது, வீட்டுக்குள்ளே சாகக்கூடாது, வெளியிலே சாகக்கூடாது, ராத்திரியிலே சாகக்கூடாது, பகலிலே சாகக்கூடாது, மனிதனாலே சாகக்கூடாது, மிருகத்தாலே சாகக்கூடாது, ஆயுதங்களாலே கொல்லப்படக்கூடாது என்று அப்படியெல்லாம் வரம் அடுக்கிக் கொண்டே போனான். இதையெல்லாம் நடக்காது, இதையெல்லாம் தாண்டி எப்படி கொல்ல முடியும் என்று நினைத்தான். ஆனால் நரசிம்மமூர்த்தி அவதாரம் பண்ணினார். வானத்திலே கொல்லவில்லை, பூமியிலே வைத்து கொல்லவில்லை, மடியிலே வைத்து கொண்டார். வீட்டுக்குள்ளே இல்லை, வெளியிலே இல்லை, வாசற்படியிலே உட்கார்ந்து கொண்டார். மனிதனாகவும் இல்லை, விலங்காகவும் இல்லை, பாதி மனிதன் பாதி விலங்கு என்ற வகையிலே நரசிம்மமாக வந்தார். ஆயுதங்களாலே கொல்லவில்லை, தன்னுடைய விரல் நிகத்தினாலே கிழித்து எடுத்தார். இவர்கள் வரத்தை கெட்டிக்காரத்தனமாக கேட்டால் அவர்கள் அதைவிட கெட்டிக்காரத்தனமாக அவதாரம் எடுக்கிறார்கள். அப்படித்தான் மகிழ்ச்சியும் சிவ விஷ்ணு 2 பேரும் இணையக்கூடிய ஒரு மாபெரும் சக்தியினாலே, அந்த சக்தி 12 ஆண்டுகள் இந்த உலகத்திலே மனித உருவத்தோடு நடமாட வேண்டும் என்ற ஒரு வரத்தை கேட்டாள். அந்த வரம் எவ்வாறெல்லாம் வெற்றி பெற்றது என்பதுதான் மணிகண்டனுடைய அற்புதமான வரலாறு. மகிழ்ச்சியினாலே தேவர்களுடைய கொடுமை மிகவும் கடுமையாக இருந்தது. தேவர்கள் வேண்டிக் கொள்வதற்காகத்தான் இந்த உலகத்திற்கு அவதாரம் செய்தார் மணிகண்டன். அந்த அவதாரத்தை தொடர்ந்து ஜீ தமிழ் தொலைக்காட்சியோடு சிந்திப்போம். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் பி. சுவாமிநாதனின் இனிய காலை வணக்கம். தெய்வத்தின் குரல் நிகழ்ச்சியில் காஞ்சி மகாபெரியவாளோட பல அனுகிரகங்களை நம்ம பார்த்துட்டு வரோம். காஞ்சி மகாபெரியவர் நம்ம கூட ஒரு 100 ஆண்டு வாழ்ந்தாலும் அந்த மகான் நமக்கு என்னென்ன செய்திகளை சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத நம்ம முக்கியமாக கவனிக்கணும். மகா சுவாமிகள் சொன்ன அந்த வாழ்க்கை முறைப்படி அவர் என்னென்ன நற்கருத்துக்கள் சொல்லியிருக்காரோ அதன்படி நாம் வாழறது தான் அந்த மகானுக்கு நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய நன்றி கடன். மகா சுவாமிகள் சொன்னதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, தர்மங்கள் விட்டு போயிடக்கூடாது. ஒரு தர்மம் எப்படி சொல்லுதோ ஒரு தர்மத்தின் வழிப்படி நாம் நடக்கணும். நாம் வாழக்கூடிய நாட்கள் அத்தனையிலையும் அந்த தர்மத்தின் அந்த வழி கொஞ்சம் கூட பிறழக்கூடாது. தர்மம் தான் கடைசி வரை ஜெயிக்கும். அந்த தர்மம் தான் நம்மளை அரவணைச்சுண்டு போகும். அந்த தர்மம் அப்படின்னா ஒன்றும் பெரிய வார்த்தை கிடையாது, நேர்மை அப்படிங்கிறது தான். சாஸ்திரங்களில் சில வழிமுறைகள் சொல்லியிருக்கு. இந்த தப்புகளை பண்ணக்கூடாது, இப்படி செய்யக்கூடாது அப்படின்லாம் சொல்லியிருக்கு. அது எல்லாத்தையும் பார்த்தா ஒரே ஃப்ரேமில் நேர்மை அப்படின்னு அடைக்கிடலாம். அதுலேருந்து நம்ம கொஞ்சமும் பிறழக்கூடாது. காஞ்சி மகா சுவாமிகள் காலத்தில் ஒரு அம்மா மடத்துக்கு வந்தாங்க. அந்த அம்மா வயசான அம்மா. அந்த அம்மா மடத்துக்குள்ளே நுழைஞ்சு மகா சுவாமிகளை பார்த்துட்டு தொடர்ந்து அழுதுண்டே இருந்தாங்க. என்னன்னு எதுவும் பேசவே இல்லை. மடத்தில் பக்தர்கள் அவ்வளவா இல்லை. மடத்தில் பக்தர்கள் ரொம்ப கம்மியாக இருந்தா. சிப்பந்திகள் சில பேர் பக்கத்தில் இருந்தா. ஒரு சிப்பந்தி அந்த பெண்மணி கிட்ட போயிட்டு, அம்மா என்னன்னு சொன்னால் தானம்மா புரியும், உங்கள் மனசில் என்ன இருக்குன்றது சொல்லுங்க நீங்கள் அப்படின்னு சொல்லும்போது மகா சுவாமிகள் சொன்னார் அந்த சிப்பந்தியை பார்த்து, அந்த அம்மாவை ஒன்றும் கண்ட்ரோல் பண்ணாதடா, அவள் அழுது முடியட்டும், அவள் அழுது முடிச்சுட்டு அப்புறமா சொல்லுவா அப்படின்னு மகா சுவாமிகள் அந்த சிஷ்யரை அங்கேருந்து அப்புறப்படுத்திட்டார். அந்த பெண்மணியும் கொஞ்ச நேரம் அழுத முடிச்சுட்டு மகா சுவாமிகளை தீர்க்கமாக பார்க்குறா. மகா சுவாமிகளை பார்த்துட்டு ஒரே ஒரு கேள்வியை கேட்குறா. புத்திர சோகம் எனக்கு இந்த வயசில் அவசியமா அப்படின்னு மகா சுவாமிகளை பார்த்து கேட்குறேன். என்ன விஷயம் அப்படின்னா, இந்த பெண்மணியோட ஒரே பையன் சமீபத்தில் காலமாயிட்டான். அந்த காலமான அந்த சோகம் தாங்க முடியாமல் அந்த தாயார் இங்கே மகா சுவாமிகள் முன்னால் அழறா. ஒரு தாயாருக்கு எதை வேண்டுமானாலும் இழக்கலாம். ஆனால் தான் ஆசைக்கு உயிராக வளர்த்த அந்த குழந்தைகளை விட்டு பிரியறது அப்படின்னா எப்பேற்பட்ட இழப்பு. எந்த தாயாரால் தான் அதை தாங்க முடியும்? அதைத்தான் இந்த தாயாரால் தாங்க முடியாமல் மகா சுவாமிகள்கிட்ட விண்ணப்பம் வைக்கலாம். மகா சுவாமிகள் சந்நிதியில் இதுக்கு அழுது ஒரு பிராயச்சித்தம் தேடலாம் அப்படின்னு இங்கே வந்துட்டார். மகா சுவாமிகள்கிட்ட சொல்கிறேன், இந்த வயசில் நான் புத்திரனை இழந்து தவிக்கிறேனே, எனக்கு இருந்த ஒரே ஆறுதல் அவன்தான். இப்படி ஒரு அகாலமாக மரணம் அடைஞ்சிட்டானே, ஒரு அல்பாயுசில் இப்படி போயிட்டானே, இவன் நல்லபடியாக நற்கதியை அடைவானா?
இவன் நற்கதியை அடையிறதுக்கு நான் என்ன செய்யணும்? ஆசைக்கு ஆசையாக வளர்த்த பையன் ஒரு அனாதரவாக ஒரு இடத்துல நிற்கக்கூடாது. அவனோட ஆத்மா நல்ல விதமாக சாந்தி அடையணும், நல்ல விதமான நற்கதி அவனுக்கு கிடைக்கணும். அது கிடைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் பெரியவா? என்னோட பையன் ஒரு நல்ல நிலைமையில் போய் அடையணும், அவனோட ஆத்மா சாந்தி அடையணும் அப்படிங்கிற கோரிக்கையை தான் நான் உங்கள் முன்னால் வைக்கிறேன் அப்படின்னு மகா சுவாமிகள்கிட்ட சொல்லியிருக்க. மகா சுவாமிகள் அந்த அம்மாவை பார்க்குறேன். அந்த அம்மாவை பார்த்துட்டு, நீ கிராமத்துலேருந்து தானே வர அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டேன். ஆமாம், நான் கிராமத்துலேருந்து தான் வரேன், எனக்கு கிராமம் தான் எனக்கு அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறேன். மகா சுவாமிகள் சொல்கிறார், அப்புறம் கிராமத்தில் வயல்வெளிகள் நிறைய இருக்கும். தினமும் காலங்காலத்தால் வயலுக்கு எல்லாரும் வந்துடுவா, வேலை செய்கிறதுக்கு வந்துடுவா. ஒரு அறுப்பு இருக்கணும்னாலும் ஒரு நடவு நடணும் அப்படின்னாலும் எல்லாரும் வயலுக்கு வந்துடுவா. அந்த வயலில் கூலி வேலை செய்கிறவா பல பேர் இந்த வேலைகளை செஞ்சுட்டே இருப்பா. அந்த கூலி வேலை செய்கிறவா மனசு எப்படின்னா, தொடர்ந்து வேலை செஞ்சுட்டே இருந்தாலும் அவள் மனசில் அலுப்பு இல்லைன்னு நினச்சிப்பா. ஆனாலும் அவளுக்கும் சில விதமான இதெல்லாம் தேவைப்படும், உணவுகள்லாம் தேவைப்படும். இது போன்ற வயல்வெளிகளுக்கு நீ என்ன பண்ணு, ஒரு பானையில் மோர் எடுத்துட்டு போ. மோர் எடுத்துட்டு போய் அந்த வயல் வேலை செய்கிறவா யார் யாரெல்லாம் தவிப்போடு இருக்காளோ, யார் யாரெல்லாம் தாகமாக இருக்காளோ எல்லாருக்கும் உன் கையால் மோரை கொடு. நீ கொடுக்குற இந்த மோர் உன்னோட பையனை நற்கதியை அடைய வைக்கும் அப்படின்னு மகா சுவாமிகள் சொல்கிறார். இதை எப்படி சொல்கிறார் அப்படின்னா, நீ எந்த விதமான கோயிலுக்கும் போக வேண்டாம், எந்த விதமான ஹோமத்தையும் பண்ண வேண்டாம், எந்த விதமான வழிபாடும் உனக்கு தேவையில்லை. அது எல்லாத்துக்கும் பதிலாக நீ இதை செஞ்சாலே போகிறோம். இது ஒன்றே உன்னோட பையனை ஒரு நல்ல கதிக்கு கொண்டு போய் சேர்த்துணும் அப்படின்னு மகா சுவாமிகள் சொல்கிறார். இதில் நாம் புரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, தானம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உயர்ந்தது அப்படிங்கிறத மகா சுவாமிகள் நமக்கு சொல்லி காட்டியிருக்க. ஒரு டம்ளர் மோர் ஒருத்தருக்கு கொடுத்தா இறந்து போன ஒரு ஆத்மா ஒரு நற்கதியை அடையும் அப்படின்னா, அந்த சாதாரணமான ஒரு தானத்துக்கு எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். ஒரு மோர் தானம் கொடுத்தா பல பேரோட மனசு குளிரும். மனசு குளிர்ந்து அவர்கள் வாழ்த்தும் போது அந்த வாழ்த்து நமக்கு பலவிதமான பேர்களை வாங்கி கொடுக்கும், நற்பேர்களை வாங்கி கொடுக்கும்னு பார்த்துருக்கோம். ஒரு ஆத்மா சாந்தி அடைகிறதையும் கூட இந்த மோர் தானம் கொடுத்தா போகிறோம் அப்படிங்கிறத மகா சுவாமிகள் அன்றைய தினம் அந்த பெண்மணிக்கு உணர்த்தி இருக்கார். அதன் பிறகு அந்த மகா சுவாமிகள் சொன்ன அந்த பரிகாரத்தை கடைப்பிடிச்சிருக்கார். வாழ்க்கையில் நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, நம்ம வாழுற வாழ்க்கை எப்படி இருந்தாலும் அந்த சில தர்ம நியாயங்களுக்கு உட்பட்டு இருக்கணும். அந்த தர்ம நியாயங்களை மகா சுவாமிகள் பலவிதமான சந்தர்ப்பங்களில் பல நிகழ்ச்சிகள் மூலமாக நமக்கு சொல்லியிருக்க. அதில் தான் இதுவும் ஒரு சம்பவம். ஒரு சாதாரணமான தானங்கள் நாம் செய்யும் போது அதன் மூலமாக கிடைக்கிற பலன் நம்ம சந்ததிகளை காக்கும். இந்த தானம் அப்படிங்கிறது சட்டுன்னு அழிஞ்சு போயிடாது. அந்த தானம் செய்யக்கூடிய அந்த பக்குவம் நமக்கு வரணும். அந்த தானம் செய்யும் போது அடடா நம்மளோட பொருளை நாம் செலவழிக்கிறோமோ அப்படிங்கிற எண்ணம் வரக்கூடாது. ஆத்மார்த்தமாக நம்ம உள்ள நமக்கு மனம் மகிழ்ந்து அந்த தானத்தை செய்யணும். இதைத்தான் மகா சுவாமிகள் நமக்கு சொல்லியிருக்க. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு வேற ஒரு நிகழ்ச்சியை பார்க்கலாம். காஞ்சி மகா சுவாமிகள் ஒரு தடவை மடத்தில் இருந்தபோது, இது பல வருடங்களுக்கு முன்னால் நடந்த நிகழ்வு. மடத்தில் இருக்கும்போது ஒரு பக்தர் ஒருத்தர் வர, அந்த பக்தர் மகா சுவாமிகள்கிட்ட பல விதமான க்ஷேம லாபங்களை மகா சுவாமிகள் விசாரிக்கிறார். பல விஷயங்களை இவரும் பேசுகிறார். எல்லாம் பேசி முடித்த பிறகு அந்த பக்தர் ஒரு கேள்வியை கேட்குறார் மகா சுவாமிகள்கிட்ட. என்ன கேள்வின்னா, கேட்கக்கூடாத ஒரு கேள்வி. மகா சுவாமிகள்கிட்ட கேட்குறார், பெரியவா, இந்த காலத்தில் நம்ம சிரார்த்தம்லாம் பண்ணுறோமே, திதியெல்லாம் பண்ணுறோமே, கொடுக்குறோமே, இதுக்கெல்லாம் உண்மையிலே பலன் இருக்கா? இந்த காலத்தில் நாம் சிரத்தையாக செய்கிறோமே, பல பேர் செய்கிறா, அதற்கான பலன் உண்மையிலே இருக்கா? இதெல்லாம் தொடர்ந்து பண்ணணுமா? காலங்கள் போக 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 எத்தனையோ மாற்றங்கள் வந்துட்டுருக்கு. விஞ்ஞானத்தில் நிறைய மாற்றங்கள் வந்துட்டுருக்கு, டெக்னாலஜின்னு சொல்லிட்டு பலவிதமான மாற்றங்கள் வந்துட்டுருக்கு. ஆனால் இந்த ஸ்ரார்த்தத்தை நாம் தொடர்ந்து செய்யணுமா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டுட்டார். கேட்ட உடனே மகா சுவாமிகள் எந்த விதமான ஒரு ரியாக்ஷனும் காட்டாமல் ரொம்ப பக்குவமாக அவருக்கு பதில் சொல்கிறார்.
இதெல்லாம் இந்த காலத்தில் எந்த அளவுக்கு அவசியம் அப்படிங்கிறத மகா சுவாமிகள் ரொம்ப நாசூக்கா அவர் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறார். எப்படின்னா மகா சுவாமிகள் அவர்கிட்ட ஒரு கேள்வியை கேட்குறார். ஏண்டா உன் பையன் ஏதோ வெளியூரில் ஹாஸ்டலில் படிச்சுட்டு இருக்கான்னு சொல்கிறியே, அந்த பையனுக்கு அந்த அரிசி பருப்பு புளியெல்லாம் வேணும் இல்லையா அவன் சாப்பிட்றதுக்கு, இதெல்லாம் நீ நேரில் போய் கொண்டு வந்து கொடுத்துட்டு வரியா அப்படின்னு மகா சுவாமிகள் கேட்குறார். அதுபடி பெரியவா முடியும், அவன் தொலைதூரத்தில் இருக்கான், நான் எப்படி இதெல்லாம் எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்னு சொல்கிறார் மகாபரிவாள்கிட்ட. அப்போ மகாபரியாவை கேட்குறா, ஏண்டா நீ இதெல்லாம் கொடுக்கலன்னா அவன் எப்படி சாப்பிட்றான், அவனுக்கு எப்படி ஜீவிதம் நடக்கிறதுன்னு மகா சுவாமிகள் கேட்குறார். இல்லை பெரியவா, அதுக்கு பணத்தை நம்ம அனுப்பிச்சுட்டா போகிறோம், இப்போ நிறைய வசதி வந்திருக்கு, மணி ஆர்டர்னு ஒன்று இருக்குது, போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு நம்ம மணி ஆர்டருக்கு ஒரு ஃபாரத்தை வாங்கி அதில் அவள் கேட்குற சில விஷயத்தை எழுதிட்டு நம்ம என்ன தொகை அனுப்பணும்னு கொடுக்குறோமோ இந்த தொகை அங்கே அந்த பையனுக்கு போய் சேர்ந்துடும், அது போலத்தான் நான் அனுப்பிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். அதாவது அந்த அன்பருக்கு என்னென்ன, மகா சுவாமிகளுக்கு எந்த விதமான விஷயமும் தெரியல, ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் இப்படி ஒரு மணி ஆர்டர் வசதி இருக்குன்றது தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கார். மகா சுவாமிகளும் அவருக்கு ஏற்ற மாதிரியே அந்த மாதிரிலாம் வசதி வந்து கொடுத்தா இப்போ அனுப்பலாமா அப்படின்னு கேட்குறார் அவர்கிட்ட. அவரும் ஆமாம் பெரியவா, அது போல் வசதி வந்து கொடுத்து இந்த பணத்தை அனுப்பிச்சாச்சுன்னா அவன் அதை வச்சு சாப்பிட்டுப்பான், என்ன வேணுமோ பண்ணிப்பான் பெரியவா அப்படின்னு சொல்கிறார். சரிடா, நீ இங்கே போஸ்ட் ஆஃபீஸில் கொடுக்குறியே பணம், உன் பையனுக்கு அனுப்புறதுக்காக கொடுக்குற, ஒரு 500 ரூபா அனுப்புகிறேன்னா ஒரு 5 100 ரூபா நோட்டை இங்கே கொடுக்குற போஸ்ட் ஆஃபீஸில், இதே 5 100 ரூபா நோட்டு தான் உன் பையனுக்கு போய் சேர்றதான்னு மகா சுவாமிகள் கேட்குறார். அது எப்படி போகும் பெரியவா, நான் இங்கே கொடுக்கறது 5 100 ரூபா நோட்டாக இருந்தாலும் அந்த இடத்துல கொடுக்கும்போது அது 10 50 ரூபா நோட்டாக கூட இருக்கலாம், இல்லை வேறு விதமாகவும் இருக்கலாம். நம்ம கொடுக்கறது அப்படியே போகாது பெரியவா, அங்கே வேறு வித நோட்டுகளை தான் அங்கே கொடுப்பா அப்படின்னு பெரியவா கிட்ட சொல்கிறார் அந்த அன்பர். பெரியவா ஒன்று ஒன்றா வரவழைச்சு அவரோட சந்தேகத்துக்கு அவர்த்தேந்தே பதிலை கொடுக்குறார். பெரியவா அப்புறம் சொல்கிறார், ஏண்டா நீ கொடுக்கறது வேற ரூபா நோட்டு, ஆனாலும் அந்த பையனுக்கு போய் சேருதுன்னு சொல்கிற, எங்கேயோ முகம் தெரியாத ஒருத்தர்கிட்ட ஒரு ஃபாரத்தை ஃபில்லப் பண்ணி கொடுக்குற, பணத்தை கொடுக்குற, தொலை தூரத்தில் இருக்கிற உன் பையனுக்கு இந்த பணம் போய் சேர்றது, இது உனக்கு கண்கூடா தெரியறது. ஆனால் எத்தனையோ ரிஷிகள் நமக்கு சிரார்த்த மந்திரங்களை வகுத்து கொடுத்துருக்கா, எத்தனையோ மகான்கள் நாம் நற்கதி அடையணும், நம்ம தலைமுறை நன்னா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மந்திர உச்சரிப்புகளை கொடுத்துருக்கா. இந்த மந்திரங்களை வச்சுண்டு நாம் பண்ணக்கூடிய சிரார்த்தத்தோட பலன் ஏன் மேல் லோகத்தில் இருக்கிற பித்ருக்களுக்கு போய் சேரக்கூடாதுங்கிறது உனக்கு ஏன் தெரியலை? ஒரு பணம் ஒரு இடத்துல கொடுத்து ஒரு இடத்துல கண்ணுக்கு தெரியாமல் மாறுறது, இந்த சிரார்த்தமும் அதே மாதிரி தான். ஒரு ஸ்ரத்தையோடு நாம் பண்ணக்கூடிய விஷயம்தான் சிரார்த்தம் அப்படிங்கிறது. நம்ம கிட்ட ஸ்ரத்த இருக்கணும், அந்த ஸ்ரத்தையோடு இந்த மந்திரத்தை உச்சரித்து என்னென்ன கர்மாக்கள் நாம் பண்ணணுமோ அந்த கர்மாக்களை பண்ணினா அதனோட பலன் நிச்சயமாக நம்ம பித்ருக்களை போய் சேருண்டா. இது ஏன் உனக்கு தெரியாமல் போச்சு அப்படின்னு மகா சுவாமிகள் அவருக்கு விளக்கி சொல்லி அதன் பிறகு அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணி அவருக்கு பிரசாதம் கொடுத்தாராம். போகும்போது சொன்னாராம், அந்த சிரார்த்த கர்மாக்கள் எல்லாம் நீ விட்டுவிடாத, இதெல்லாம் தொடர்ந்து பண்ணு, உன்னோட சந்ததியை காப்பாற்றுறதே இதுதான் அப்படிங்கிற மாதிரி மகா சுவாமிகள் அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணி சொல்லி அனுப்பிச்சிருக்கார். சாதாரணமாக நம்ம சம்பிரதாயங்களில் எந்த ஒரு விஷயத்தையும் விட்டுடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மகா சுவாமிகள் பல விஷயங்களை நமக்கு சொல்லியிருக்கார். ஒரு கேள்வியை மகா சுவாமிகளே தன்னோட ஒரு ஞான திருஷ்டியினால் ஒருத்தரை கேட்க வச்சு அதற்கான பதில் சொல்லும்போது அந்த பதில் அவருக்கு மட்டும் கிடையாது. இன்றைக்கு நாம் ஒரு ஜோதிடர்கிட்ட போனால், நம்ம குடும்பத்தில் ஏதான ஒரு பிரச்சனைன்னு போனால் பல பேர் சொல்லக்கூடியது பித்ருதோஷம் அப்படிங்கிற ஒரு தோஷம் உங்களை பாதிச்சிருக்கு, உங்கள் குடும்பத்தில் பித்ருதோஷம் இருக்குது அப்படிங்கிறத சகஜமாக இன்றைக்கி சொல்கிறத நம்ம பார்த்துருக்கோம். எப்படி ஒரு குலதெய்வ வழிபாட்டை நாம் விடக்கூடாதோ, ஒரு குலதெய்வத்துக்கு நாம் என்னென்ன வழிபாடுகள் செய்யணும், எப்பப்போ கோவிலுக்கு போகணுமோ அதை கரெக்டாக செய்யணுமோ, அதே போல் இந்த பித்ருக்கள் வழிபாடும் ரொம்ப முக்கியம். இந்த பித்ருக்கள் வழிபாடு நாம் செய்யறதுனால நம்ம சந்ததி மட்டும் கிடையாது, அடுத்தடுத்து வரக்கூடிய நம்ம சந்ததியில் இருக்கிற பல பேரும்
இதனால பலன் அடைவாங்க. அதனால தான் இதனோட முக்கியத்துவத்தை மகா சுவாமிகள் இவ்வளவு அழகா சொல்லியிருக்கார். ஒரு சாதாரணமாக நமக்கு தெரியக்கூடிய ஒரு உதாரண நிகழ்வை காட்டி மகா சுவாமிகள் சொல்லி, இதை செஞ்சால்தான் நம்ம கர்மா பூர்த்தியாகும், நாம் வாழற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கணும் அப்படின்னா இந்த கர்மாக்களை நம்ம தொடர்ந்து செய்யணும். இதைத்தான் மகா சுவாமிகள் நமக்கு அறிவுறுத்துறார். அந்த பித்ருதோஷம் பித்ரு சாபம் அப்படிங்கிறதுக்காக செய்ய வேண்டிய முறைகளை செய்யாமல் விட்டதுனால பல ஆண்டுகள் கழித்து இன்னைக்கு பல பேர் அவஸ்தைப்படுறதை நம்ம பார்க்குறோம். எங்கெங்கேயோ போய் பரிகாரம் பண்ணுவா, என்னென்னவோ வழிபாடுகள் செய்வா, ஜோதிடர் அதை சொல்லியிருக்கார் இதை சொல்லியிருக்கார் அப்படின்னு செய்யறத பார்த்துருக்கோம். நாம் எதையுமே விடாமல் சரியாக செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா நாம் பின்னாளில் அவஸ்தைப்படுறதுக்கு எந்த விதமான வழியும் இருக்காது, தேவையும் இருக்காது. இதைத்தான் மகா சுவாமிகள் நமக்கு அழகாக ஒரு சின்ன உதாரணத்தின் மூலமாக அறிவுறுத்தி இந்த சிரார்த்த கர்மாக்களை நம்ம விடாமல் செய்யணும் அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்கார். அடுத்த தெய்வத்தின் குரல் நிகழ்ச்சியில ஒரு புதிய அனுபவத்தோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். RMKV வெட்டிங் சில்க்ஸ் வழங்கும் வரம் தருவாய் இறைவா தொடர்கிறது.